திடீர்னு எதிர் நாட்டு படை வந்து இவங்க நாட்டை வந்து படையெடுக்க வராங்க. படை வீரர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. ராஜாவுக்கு தகவல் வருது. என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா இவங்ககிட்ட வந்து படை வீரர்கள் கம்மி தான். எதிர் நாட்டுக்கு வந்து 2 மடங்கு இவங்களோட அதிகம். என் கட்டளையை கேளுங்கள், தயங்காதீர்கள், முன்னேறுங்கள். நமது படையில் 1000 வீரர்கள் மட்டுமே. அவர்கள் அனைவரையும் நாம் சமாளிக்க வேண்டும். நம்பிக்கை ஒன்றுதான் நமது ஆயுதம். வீரர்களை போருக்கு தயாராகுங்கள் தளபதியாரே. நம் ராஜகுருவிற்கு அழைப்பு விடுங்கள். போருக்கான நேரத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும். இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படை வீரர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் படை வீரர்கள் கம்மி தான், அவங்க நாட்டில் நம்மளோட 2 மடங்கு அதிகமாக இருக்காங்களா, நம்ம எப்படி சண்டை போட போகிறோம், எப்படி இதை சமாளிக்க போகிறோம், நம்ம உயிரோட இருப்போமா நமக்கே தெரிலையே, நாளை பொழுது நமக்கு நல்லபடியாக இருக்குமா என்னன்னு தெரில அப்படின்னு ஒரே குழப்பத்தில் அந்த படை வீரர்கள் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அந்த தளபதி கேட்டு, மன்னவன், நமது படை வீரர்கள் அனைவரும் மிகவும் சோர்வாக உள்ளனர். சந்தேகத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். உடனே ராஜா போய் அவங்க ராஜா கூட்ட சொல்கிறாரு. அவர் ஒரு காயினை கொடுக்குறாரு. இதை டாஸ் போடு, பூனை படம் வந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் போக நான் சொல்கிற மந்திரத்தெல்லாம் அவங்க படை வீரர்கிட்ட சொல்லுங்கள், எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நமது சொல்லும் மந்திரத்தை நாம் அப்படியே சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் போரில் வெற்றி அடைய முடியும். அந்த ராஜகுரு சொன்ன மாதிரி எல்லாம் மந்திரம் சொல்கிறாங்க. நைட்டு போர்ச்சு நடக்குது. போருக்கு ஒரு நாள் முன்னாடி உடனே ராஜா வந்து டாஸ் போடுறாரு. கிரிக்கெட்டில் போகிற மாதிரி டாஸ் போடுறாரு. அந்த காயினை வச்சு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பூனையோட படம் வந்துடுது. உடனே வந்து போருக்கு தயாராகிறாங்க. வீரர்களே, போருக்கு தயாராகுங்கள், வெற்றி நமதே. எதிர்பார்த்த மாதிரியே போர் நடக்குது. நம்மக்கிட்ட படை வீரர்கள் கம்மினாலும் நம்ம டாஸில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம மந்திரம்லாம் போட்டிருக்கோம், எப்படி நம்மளை கடவுள் ஜெயிக்க வச்சுருவார் அப்படின்ற நம்பிக்கையில் படை வீரர்கள் அனைவரும் ரொம்ப உற்சாகமாக சண்டை போடுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் கொடுத்த இந்த தங்க நாணயம் தான் எங்களது வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தது. இதை உங்களிடமே தந்து விடுகிறேன் குருநாதா. நாங்கள் வருகின்றோம். இப்போ இந்த போரில் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம் வந்து இந்த மந்திரம் போட்டனாலேயோ இந்த டாஸில் பூனை விழுந்தனால கிடையாது. நம்பிக்கைன்ற ஆயுதத்தை வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த காயினில் 2 பக்கமே பூனை தான் இருக்குது. அதை நீங்கள் கவனிச்சிங்களா?